ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜகிரி அகாடமி. இந்த வீடியோவில் வந்து நம்ம யூஜி டிஆர்பி ஃபிசிக்ஸ் ரிலேட்டடான ஒரு டாபிக் தான் வந்துட்டு ஃபாஸ்ட் விஷனில் பார்க்க போகிறோம். அதில் இருக்க இம்பார்ட்டன்ட் மேட்டர்ஸ் மட்டும் இதில் நீங்கள் ரீகால் பண்ணிக்குவீங்க, ஓகேங்களா? தென் யூஜி டிஆர்பிக்கு நம்மளோட டெஸ்ட் பேட்ச் அட்மிஷன் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் வில்லிங்காக இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட அகாடமிக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில் கேட்டு நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கலாம். ஓகே, ஃபாஸ்ட் விஷனில் இப்போ நான் பார்க்குறது என்ன டாபிக்? ஓம் மீட்டர். ஓகே, ஓம் மீட்டர் அப்படிங்கிறது என்ன? ஓம் மீட்டர் அப்படிங்கிறது ஒரு மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம், எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2 பாயிண்ட்ஸுக்கு நடுவில் நம்ம மெஷர் பண்ணுறப்ப, அதாவது வந்துட்டு எதை மெஷர் பண்ணுறப்பன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறப்ப நம்ம இந்த மீட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த மீட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எல்லா வேல்யூஸ்க்குமே, எல்லா ரேஞ்சஸ்க்குமே வந்துட்டு ஒரே மீட்டர் யூஸ் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால் இல்லை. பேஸ்ட் ஆன் த லெவல் ஆஃப் சென்சிட்டிவிட்டி மீட்டர் வந்துட்டு கொஞ்சம் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும். இப்போ வந்து ரொம்ப சாஃப்டான ஒரு இதாக இருக்குது, லோ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ வந்து மைக்ரோ ஓம் மீட்டர் யூஸ் பண்ணுவோம். கொஞ்சம் ஹை ரெசிஸ்டன்ஸ் நம்ம மெஷர் பண்ண யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மெகா ஓம் மீட்டர் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி வந்துட்டு அதுலேயே நிறையா வெரைட்டிஸ் இருக்குது, ஓகேங்களா? அப்போ இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? ஓம் மீட்டர். ஓம் மீட்டர்னா என்ன? எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் எதை மெஷர் பண்ணுறதுக்கு? அதை எதை மெஷர் பண்ணுறதுக்கு? எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு. நல்லா புரிஞ்சுக்குங்க. கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்குனா அம்மீட்டர் இருக்குது, வோல்டேஜை மெஷர் பண்ண வோல்ட் மீட்டர் இருக்குது, இப்படிலாம் படிச்சிருக்கோம் இல்லையா? அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸை நம்ம மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா ஓம் மீட்டர் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா? ஓகே, இதோட சென்சிட்டிவ்க்கு தகுந்த மாதிரி அதோட ரேஞ்சஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும். மில்லியா, மெகாவா, மைக்ரோவா அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு, ஓகேங்களா? இந்த ஓம் மீட்டர் வந்துட்டு கம்பேர் பண்ணோம்னா கொஞ்சம் அக்யூரன்சி வந்து கம்மியாக தான் இருக்கும். ஆனாலும் வந்துட்டு இதில் வந்துட்டு மேஜராக வந்துட்டு லெபார்ட்டரிஸில் நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம், ஓகேங்களா? இதில் வந்துட்டு ஒரு முக்கியமாக டைப் ஆஃப் கிளாஸிஃபை பண்ணோம் அப்படின்னா இதில் வந்துட்டு ஒரு 4 டைப் வரும். அந்த 4 டைப் என்னது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சீரீஸ் டைப் ஓம் மீட்டர், ஸ்டண்ட் டைப் ஓம் மீட்டர், மல்டி ரேஞ்ச் ஓம் மீட்டர், டிஜிட்டல் ஓம் மீட்டர்னு சொல்லிட்டு 4 டைப் வரும். இதை பற்றி எல்லாம் நம்ம கிளாஸில் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் என்னது அப்படின்னா ஓம்ஸ் லா பேஸில் தான் வந்துட்டு இந்த ஓம் மீட்டர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. V=IR. இது ஒரு பேசிக்கான நீங்கள் 12லேயே படித்த ஒரு இதுதான். இதுலேருந்து தான் வந்துட்டு நம்ம அதை டிரைவ் பண்ணி கொண்டு போவோம். இது ரிலேட்டடாக ஒரு 101 மார்க்ஸ் இருக்கும். அது வந்து நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ரீகால் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்துட்டு படிக்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.